கிறிஸ்தேசுவேல் அன்பார்ந்தவர்களே, திருப்பலியின் தொடக்க உரையில் நாம் கேட்டோம். இன்று ஆண்டவராகிய இயேசுவின் உருமாற்ற பெருவிழா. இதே நாளில் நமது பங்கின் பாதுகாவலியாகிய புனித விண்ணேற்பு அன்னையின் ஆண்டு விழா 126வது ஆண்டு விழாவை கொண்டாட இன்று கொடியேற்றி நவ நாட்களை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்நாளில் ஆண்டவருடைய உருமாற்றம் நமக்கு தருகின்ற செய்தி. இந்த உருமாற்றம் எப்பொழுது, எந்த ஒரு சூழ்நிலையில், ஏன் இந்த உருமாற்றம் இடம்பெறுகின்றது என்பதை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். விண்ணேற்பு அன்னை அவருக்கும் இந்த உருமாற்ற விழாவுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஆற்றில் ஓடுகின்ற நதி நீர் கடலில் கலக்கின்ற போது அதுவும் உப்பு நீராக மாறுகின்றது. ஒரு சிறு விளக்கு அதை நாம் ஏற்றி வைக்கின்ற போது ஒரு பேர் ஒளி தோன்றுகின்ற போது அந்த பேர் ஒளியோடு அதுவும் கலந்து பேர் ஒளியாக ஒளி வீசுகின்றது. அதுபோலதான் நாமும் இறைவனோடு எந்த அளவுக்கு ஐக்கியப்படுத்தி கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த இறைவனது பண்புகள் அவற்றை நமதாக்கி கொள்ளுகிறோம். ஆழ்நிலை தியானம், எத்தனையோ புனிதர்கள் ஆழ்நிலை தியானத்திலே இறைவனது அருளையும் அவரது மாட்சிமையையும் கண்டதை புனிதர்களின் வரலாற்றிலே நாம் வாசிக்கின்றோம். அதே போன்று இயேசுவின் வாழ்வை நாம் பார்க்கின்ற போது அவரை ஒரு கடவுளாக மட்டும் நாம் பார்ப்பது நமது வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் அவர் இந்த உலகிலே வாழ்ந்தபோது 100க்கு 100 மனிதனாகவும் வாழ்ந்தார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அப்படி அவர் மனித தன்மையில் இருக்கின்ற போது தந்தை அவரிடம் ஒப்படைத்த பணி, மீட்பு பணி, அதை தந்தையின் விருப்பத்தின்படி செயல்படுத்த வேண்டும் என்றால் அவர் தந்தையோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். இயேசு அப்படி ஜெபிப்பதற்கு தனிமையான இடத்திற்கு அடிக்கடி செல்கின்றார். மலை மீது ஏறி செல்கின்றார். இரவெல்லாம் ஜெபிப்பதிலே செலவழிக்கின்றார். பகலெல்லாம் மக்களோடு அவர்களுக்கு போதிப்பதிலும் அவரது நோய் நொடிகளை குணப்படுத்துவதிலும் பகல் நேரத்தை செலவழிக்கின்றார். இதெல்லாம் நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். இத்தனை சக்தியும் ஆற்றலையும் அவருக்கு பெற்று தருவது தந்தையோடு அவருக்கு இருந்த அந்த நெருக்கமான உறவு. நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் வாழ்வு முழுவதும் அவர் தந்தையோடு தனது மனித தன்மையில் இருந்தாலும் தந்தையோடு அவர் இணைந்திருக்கின்றார், ஒன்றித்திருக்கின்றார். 3 முக்கியமான நிகழ்ச்சிகளை நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். அவர் தந்தையோடு எப்படி நெருக்கமாக இருந்தார், தந்தை அனுபவம், அந்த இறை அனுபவத்தை எப்படி அவர் பெற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் திருமுழுக்கு பெற்ற நிகழ்ச்சி, அதில் இவரை என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி திருமுழுக்கின் போது தந்தைக்கும் அவருக்கும் உள்ள அந்த நெருக்கமான பிணைப்பு, அதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா உருமாற்ற நிகழ்வு. அதில் நாம் கேட்டோம், இவரை என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள். 3ஆவதாக ஒரு அனுபவம், கல்வாரியிலே தந்தையோடு அவருக்கு இருந்த நெருக்கமான உறவு. தந்தையை என் ஆவியமிடம் ஒப்படைக்கிறேன். அதற்கு முன்னதாக ஜெஸ்தமனி தோட்டத்திலே கூடுமானால் இந்த துன்பக்காலம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல உமது விருப்பம் அதன்படி நிகழட்டும் என்று சொல்லி தன்னை தந்தைக்கு முற்றிலுமாக அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி தந்தைக்கும் இயேசுவுக்கும் இருந்த அந்த நெருக்கமான உறவு, அதுதான் அவரது மீட்பு பணி எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது, தந்தை கொடுத்த அந்த பணியை எப்படி அவர்
செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்து எப்பொழுதும் தந்தையின் விருப்பத்தின்படி அந்த மீட்பு பணியை அவர் செயல்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்று இந்த உருமாற்ற நிகழ்ச்சி இது எங்கு நடைபெறுகின்றது? அவர் ஜெருசலேமிற்கு செல்லுகின்ற வழியில் தபோர் மலையில் இந்த உருமாற்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது என்று நாம் வாசித்த மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் இதற்கு முந்தைய பகுதி 16 இது போன்ற இந்த பகுதிகளை நாம் வாசிக்கின்ற போது அங்கு நாம் பார்க்கிறோம், இயேசு கலிலேயாவை விட்டு தீர் சீதோன் அந்த பகுதிகளுக்கு செல்லுகிறார். தீர் சீதோன் என்பது பிற இனத்து மக்கள் வாழுகின்ற பகுதி, யூதர் அல்லாத வேற்று இனத்து மக்கள் வாழுகின்ற பகுதி. அந்த பகுதிக்கு சென்றபோது இயேசு தம் சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மக்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? மக்களின் கருத்துக்களை அந்த சீடர்கள் இயேசுவுக்கு தெரிவிக்கின்றார்கள். நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று தம் சீடர்களை பார்த்து கேட்கின்றார். சீடர்களின் சார்பாக ராயப்பர் பதில் சொல்லுகிறார், நீர் மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் மகன். அவரை மெஸ்ஸியாவாக அவர் அறிமுகப்படுத்துகின்றார். பிறகு மீண்டும் அவர்கள் ஜெருசலேம் நோக்கி செல்லுகின்ற அந்த வழியில் இயேசு தனது பாடுகளை பற்றி, தனது மரணத்தை பற்றி, உயிர்ப்பை பற்றி அந்த சீடர்களுக்கு சொல்லுகின்றார். ஜெருசலேமிற்கு நாம் செல்ல வேண்டும், அங்கு தலைமை குருக்கள், மூப்பர்கள், சதுசேயர், பரிசேயர்களுடன் நான் கையளிக்கப்பட வேண்டும், அவர்கள் என்னை சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள், 3 நாட்களுக்கு பின் உயிர் தெழுவேன் என்று அவர் சொன்னபோது ராயப்பர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, இது நமக்கு வேண்டாம். இயேசு அவருக்கு சொன்ன பதில், போ பின்னாலே சாத்தானே, உன்னுடைய கருத்துக்கள் கடவுளுடைய கருத்து அல்ல, மனிதனுடைய கருத்துக்கள். என் தந்தையின் திட்டம் நீ சொல்லுகின்ற திட்டம் அல்ல, அது உன்னுடைய திட்டம், மனிதனது திட்டம். என் தந்தையின் திட்டம் வேறு, கடவுளுடைய கருத்து வேறு. ஜெருசலேமிற்கு நான் செல்ல வேண்டும், அங்கே பாடுகள் பட வேண்டும், மரிக்க வேண்டும், உயிர்க்க வேண்டும். இதுதான் என் தந்தையின் திட்டம், அதுதான் அவரது கருத்து என்று சொல்லி அவரை கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ராயப்பர் ஏன் வேண்டாம் என்று சொல்லி தடுக்க பார்க்கின்றார்? இதுவரை அவர்கள் மெஸ்ஸியா என்றால் அவர்தான் மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்று சொன்னவர் அவர்தான். ஆனால் மெஸ்ஸியாவை பற்றி அவர்கள் கொண்டிருந்த கருத்து, அவர் ஒரு பெரிய அரசராக ரோமை ஆட்சியை வீழ்த்திவிட்டு தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டுவார். பாலஸ்தீன் நாடு ரோமை ஆட்சிக்கு உட்பட்டது, அதை நாம் அறிவோம். அதனால் ரோமையர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இந்த பாலஸ்தீன மக்கள், இந்த யூத மக்கள், அவர்களை விடுதலை செய்வார். ரோமையரை பாலஸ்தீனை விட்டு விரட்டுவார். அந்த ரோமை ஆட்சியை வீழ்த்தி விடுவார், தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டுவார், அதிலே தாங்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்போம் என்ற ஒரு எண்ணம் தான், அந்த கருத்து தான் யூத மக்கள் மத்தியில் இருந்தது. சீடர்களுக்கும் அந்த ஒரு சிந்தனைத்தான் இருந்தது. அதனால்தான் இயேசு சொல்லுகின்றபடி அவர் ஜெருசலேமிற்கு சென்று சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழ வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற கருத்து, அது இவர்களுக்கு ஒரு தோல்வியைப் போல. இத்தகைய ஒரு மெஸ்ஸியா, ஒரு வெற்றி வீரராக, ஒரு ஆட்சியை நிறைவு வந்த ஒரு மெஸ்ஸியாவாக மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இவர் ஒரு குற்றவாளியாக சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க வேண்டும் என்று சொல்லுவது, இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு, நமக்கு ஒரு தரக்குறைவான, நம்மை பற்றி மக்கள் ஏளனமாக பேசுகின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். இதுதான் அவர்கள் மெஸ்ஸியாவை பற்றி கொண்டிருந்த கருத்து. பிறகுதான் இயேசு அந்த சீடர்களை அழைத்து கொண்டு, ராயப்பர், யாகப்பர், அருளப்பர் அவர்களை அழைத்து கொண்டு தபோர் மலைக்கு செல்கின்றார். அங்கு உருமாற்றம் நடைபெறுகின்றது. அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? மோயிசனும் எலியாசும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வெண்மேகம் அவர்கள் மீது நிழலிடுகின்றது. அவர் முகம் கதிர்வனைப் போல ஒளி வீசுகின்றது, அவரது ஆடை கதிர்வனைப் போல ஒளி வீசுகின்றது.
இந்த காட்சி அவர்கள் பார்த்து கலக்கம் அடைகின்றார்கள். அவர்கள் அஞ்சுகின்றார்கள். பிறகுதான் இயேசு அவர்களை தைரியப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் விழித்தெழுந்த போது, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது எத்துணை நன்று. நீர் விரும்பினால் உமக்கு ஒன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் 3 கூடாரம் அமைப்பேன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? இறைவாக்கு, திருச்சட்டம், துன்புறும் ஊழியனாகிய மெஸ்ஸியாவை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றனவோ அதன்படி அவர் செயல்படுகின்றார் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகின்றது. நமக்கு தெரியும், மோயிசன் சீனாய் மலையிலே கடவுளிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்று வந்து இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தவர். அவர் ஒரு சட்ட வல்லுனர். அவர்தான் முதலாக அந்த சட்டத்தை கடவுளிடமிருந்து பெற்று வந்து இந்த மக்களுக்கு கொடுத்தவர். இறைவாக்கினர் எலியாஸ், அவர்தான் எல்லா இறைவாக்கினருக்கும் முதன்மையானவர். இறைவனது கருத்துக்களை, அவரது செய்தியை மக்களுக்கு அறிவித்தவர். எனவே இறைவாக்கினருக்கெல்லாம் முதன்மையான இறைவாக்கினர் எலியாஸ். இந்த இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். என்ன உரையாடி கொண்டிருந்தார்கள்? இங்கே மத்தேயு நற்செய்தியில் நமக்கு சொல்லப்படவில்லை. இதே நிகழ்ச்சியை லூக்காஸ் நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற போது, ஜெருசலேமில் அங்கு அவருக்கு என்ன நிகழப்போகின்றது என்பதை பற்றி அவர்கள் உரையாடி கொண்டிருந்தார்கள் என்று லூக்காஸ் நற்செய்தியாளர் ஒரு குறிப்பை நமக்கு சேர்த்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் திருச்சட்டம், இறைவாக்கு, இவரை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றவோ அதன்படித்தான் இவர் செல்லுகின்றார். ஜெருசலேமில் நிகழப்போவது இவரது விருப்பத்தின்படி அல்ல. திருச்சட்டம், இறைவாக்கு, வரப்போகின்ற மெஸ்ஸியா எப்படிப்பட்டவராக இருப்பார், எப்படி மீட்பை நமக்கு பெற்று தருவார் என்பதை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த இறைவாக்கின்படி, அந்த திருச்சட்டத்தின்படி இயேசு செயல்படுகிறார் என்பதை இங்கு உறுதிப்படுத்துகின்ற விதமாக மோயிசனும் எலியாசும் அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சீடர்கள் இந்த மாட்சியை கண்டு, இந்த விண்ணக மாட்சியை கண்டு, இங்கேயே இருப்பது எத்துணை நன்று என்று அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த விண்ணக மாட்சியை அவர் எப்படி அடைய முடியும்? இந்த சிலுவை மரணத்தின் வழியாகத்தான். பாடுகள் பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், மரிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அந்த விண்ணக மாட்சிமைக்கு அவர் உயர்த்தப்படுவார். அந்த சிலுவை பற்றி இந்த சீடர்கள் உள்ளத்தில் இருந்த அந்த இடரல், இந்த சிலுவை மாக்கு வேண்டாம் என்ற அந்த கருத்தை, அது ஒரு இடரலாக, சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது, அது உமக்கு வேண்டாம் என்று சொன்ன அவர்களது உள்ளத்திலே ஒரு மாற்றம் இந்த நிகழ்ச்சி கொண்டு வருகின்றது. அந்த நிகழ்ச்சி இதைத்தான் அந்த சீடர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு படிப்பினையாக, அதற்காகவே இயேசு இந்த ஒரு உருமாற்ற நிகழ்ச்சியின் போது அந்த சீடர்களை தபோர் மலைக்கு அழைத்து சென்று அங்கு அவர்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார். உமக்கு இது வேண்டாம் என்று சொல்லி தடுத்த அந்த ராயப்பர், நீர்தான் மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்று சொன்ன அவரே, இந்த சிலுவை மரணம் உமக்கு வேண்டாம் என்று சொல்லி தடுக்க பார்த்த அவரை, அவரது உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற, சிலுவை இல்லாமல் அந்த மாட்சிமை இல்லை என்ற அந்த உண்மையை அவர்களுக்கு உணர வைக்கின்றார். அவர் உள்ளத்திலே மாற்றத்தை உருவாக்குகின்றார். அதுதான் அவர்கள் இறுதி வரை கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகிர ஒரு சக்தியாக, ஆற்றலாக இருந்தார். அதே போன்றுதான் அன்னை மரியாள் அந்த விண்ணேற்பு அடைந்த அந்த நிகழ்ச்சி நாம் நமது பங்கின் பாதுகாவலியாக அவரை கொண்டு இன்று கொடியேற்றிந்த நவ நாட்களை நாம் ஆரம்பிக்கின்ற இவ்வேளையில் அந்த அன்னை மரியாள் அவரும் எப்படி தன்னிலே ஒரு மாற்றம் கொண்டு வந்தார் என்று நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். இதோ மது அடிமை, மது வார்த்தையின் படை எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள், அன்னை மரியாள் எப்படி தன் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்ளுகிறார். நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகின்ற போது எனக்கென்று எதுவும் இல்லை, நான் முற்றிலும் உமக்கு சொந்தம் என்று தன்னை கடவுளுக்கு அடிமையாக்கி கொள்ளுவது ஒரு மாற்றம். அந்த மாற்றம்தான் அவரை கடவுளுக்கு தாயாக இருக்கின்ற அந்த நிலை. கடவுளுக்கு தாயாக இருக்கின்ற அவர் இந்த மண்ணிலே மற்ற மனிதர்களைப் போல அழிவுறுவது அது முறையல்ல.
என்று இறைவன் அவரை விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த மாட்சிமை அடைவதற்கு காரணம் நான் உமக்கு அடிமை என்ற ஒரு மாற்றம் அவர் உள்ளத்திலே இருந்தது. அந்த ஒரு மாற்றம்தான் அவர் கடவுளுக்கு தாயாக இருக்கவும் அந்த விண்ணக மாட்சிமைக்கு உயர்த்தப்படவும் அந்த தகுதியை அவருக்கு பெற்று தருகின்றது. இதைத்தான் இயேசுவின் வாழ்வில் நாம் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் பார்க்கிறோம். சின்னப்பர் சொல்லுவார், கடவுள் தன்மை விளங்கிய அவர் அந்த கடவுளுக்குரிய நிலையை விடாமல் இருக்க பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. மாறாக தம்மையை வெறுமையாக்கி ஒரு மனிதருக்கு ஒப்பானார். மனித தன்மையை தோன்றி கீழ்ப்படிதல் உள்ளவராக, அதுவும் சிலுவை மரணம் வரையிலும் கீழ்ப்படிதல் உள்ளவராக அவர் இருந்தார். அதனால்தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தினார். கடவுள் தன்மையில் இருந்த அவர் தம்மையை வெறுமையாக்கி கொள்ளுகிறார். தன்னில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு மனித தன்மையை, மனித உருவத்தை அவர் ஏற்றுக்கொள்வது அவரிலே ஒரு பெரிய மாற்றம். கடவுள் நிலையிலிருந்து மனித நிலைக்கு தாழ்ந்து வருவது. அப்படி அவர் தாழ்ந்து வந்த காரணத்தில்தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தினார் என்று புனித சின்னப்பர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் அன்னை மரியாளும் கூட தன்னையே வெறுமையாக்கி கொண்டார். தன்னை அடிமை என்று சொல்லி கடவுளுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து கொண்டார். அதனால்தான் கடவுள் அவரை கடவுளுக்கு தாயாக இருக்கின்ற அந்த நிலைக்கு உயர்த்தியதும் விண்ணக மாட்சிமைக்கு அவரை எடுத்துக்கொண்டதும். இன்று நாம் ஏற்றுகின்ற அந்த கொடி அந்த விண்ணேற்பு அன்னை, விண்ணகத்தில் அரசியாக இருக்கின்ற அந்த அன்னையின் ஆற்றலும் சக்தியும் பரிந்துரையும் பராமரிப்பும் இப்பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் இருக்கின்றது என்பதைத்தான் அந்த கொடி பறக்கின்ற போது நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. ஒரு நாட்டின் கொடி ஒரு இடத்தில் பறக்கிறது என்றால் அந்நாட்டு மக்கள், இந்திய நாட்டுக்கொடி என்றால் இந்திய மக்கள் நாம் இங்கு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கட்சியின் கொடி பறக்கிறது என்றால் அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் அந்த பகுதியில் இருக்கின்றார்கள் என்ற அந்த கொடி அந்த கட்சியின் கொடி அறிவிக்கின்றது. அதே போன்றுதான் நாம் ஏற்றுகின்ற விண்ணேற்பு அன்னையின் இந்த கொடியானது இந்த பங்கின் பாதுகாவலியாக இருந்து அவரது ஆற்றலும் பரிந்துரையும் மன்றாட்டும் இப்பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. தன் அரவணைப்புக்குள் அவர்களை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உண்மையைத்தான் இந்த கொடி நமக்கு அறிவிக்கின்றது. எனவே இன்று கொடி ஏற்றி நமது பங்கின் பாதுகாவலியாகிய அந்த அன்னையின் பெருவிழாவை கொண்டாட நவநாட்களை ஆரம்பிக்கின்ற நாம் இந்த நவநாட்களில் இந்த வாசங்கள் நமக்கு தருகின்ற இந்த சிந்தனைகள், எப்படி அன்னை மரியாள் அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டார், எப்படி தன்னுடைய ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்கி கொண்டார், முற்றிலுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார், இறைவனை ஒன்றித்த நிலைத்த ஒரு வாழ்வை அவர் பெற்றுக்கொண்டார். இன்று அவரது பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எவ்வாறு நம்மிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம், இறைவனுக்கு ஏற்காத சிந்தனைகள் செயல்கள், நம் உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனை ஏற்காத அந்த எண்ணங்கள் இவற்றையெல்லாம் அகற்றி எப்படி நம்மிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கி அந்த இறைவனுக்கு உகந்த வாழ்வில் நாளும் வளர நம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் என்று சிந்திப்போம். ஆமென்.